இவங்களுக்கு குடுக்குற இந்த ட்ரெய்னிங் இவங்களது மட்டும் இல்ல. ஈவன் நான் சமந்தா மேமோட ட்ரெய்னிங் வீடியோஸ் கூட பார்த்துருக்கேன். இந்த ட்ரெய்னிங்லாம் பார்த்தோன்னா ரொம்ப எலைட்டா இருக்கு. இது ஒரு நார்மல் கன்சிஸ்டன்சில அதாவது நீங்க ஒரு நார்மல் பெர்சனுக்கு குடுக்குற ட்ரெய்னிங்லயும் இத அச்சீவ் பண்ண முடியுமா? ஆர் இவங்கள இந்த மாரி செலிபிரிட்டீஸ் குடுக்குற ட்ரெய்னிங் வந்து ஒரு எலைட் லெவல்ல இருக்குமா? ஸோ இப்போ நீங்க ரீசென்ட்டா பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க, நெறையா வந்து உமன்ஸ் பார்த்தீங்கன்னா, வெயிட் நெறைய லிஃப்ட் பண்றது, நெறைய பிஜிஎம் போட்டு பயங்கரமா பண்றது, அது வந்து ஆப்போசிட்டா ஒர்க் ஆகும். ஓகே. நீங்க வந்து வெயிட்டே தேவையில்ல. வெயிட்டே தேவையில்லையா? ஃப்ரீ வெயிட்ஸே நெறையா பண்ணலாம். உங்க உடம்ப நீங்க பார்த்துக்கிறது தானே ஸ்ட்ரென்த் தேவைப்படுது. எழுந்து நடக்கணும், குனிஞ்சு வேலை செய்யணும். கீழ விழுந்தா அந்த இம்பாக்ட்ட தாங்கிக்கணும். ஸோ ஏதாவது ஒர்க் பண்ணா டயர்ட் ஆகாம செய்யணும். ஸோ இது மாரி இதுக்கு தான் நீங்க பாடி ஃபிட்னஸ் தேவை இருக்கு. நீங்க 50 கிலோ தூக்குறதுக்கும், 30 கிலோ தூக்கிறதுக்கும் உங்க பாடிக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? வெயிட் லிஃப்டரா? பவர் லிஃப்டரா? பாடி பில்டரா? கிடையவே கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது, நீங்க பேசிக்கான ஃபிட்னஸ் வச்சே நீங்க சூப்பரா க்ரூம் ஆகலாம். அதுதான் உடம்புக்கு தேவை உங்களுக்கு. அதுவுமே ஸ்ட்ரெஸ் தான். நீங்க அதிகமா லிஃப்ட் பண்ணி, அதிகமா டயட் எடுத்தா ஸ்ட்ரெஸ் தான். இப்போ நீங்க வந்து சமந்தா, நீங்க ஆக்டர்ஸ் இவங்கலாம் அவங்க வந்து ட்ரெயின் பண்ண பார்த்தீங்கன்னா வந்து, லிஃப்ட் பண்ணுவாங்க. எல்லாத்தையும் லிஃப்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு லெக்ல உங்களோட அக்ரெஷன்ஸ் காமிப்பாங்க. இப்போ வந்து டெட் லிஃப்ட் போட்டா ஹைவே வெயிட் போட்டு காமிப்பாங்க. அதுவும் நீங்க ஒரு 10 ரெப், 2 ரெப்ஸ், 3 ரெப்ஸ் இது மாரி தான் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து ஃபிட்னஸை வந்து ஸ்ட்ரென்த்துக்காக பேஸ் பண்ணி பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து அந்த ஃபிட்னஸை வந்து ஓவர் வெயிட் லிஃப்ட் பண்ணி அதை ஸ்ட்ரெஸ்ஸாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா பாடி வந்து அதுவுமே ஸ்ட்ரெயின் ஆகிருக்கும், உங்களுக்கு கஷ்டப்படும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த மாதிரி வந்து லைட் வெயிட்லேயே ஃபிட்னஸ் பண்ணுறது தான் வந்து உமன்ஸ்க்கு ரொம்ப நல்லது. ஸோ அதனால் வந்து ஹெவி வெயிட் லிஃப்ட் பண்ணி நீங்கள் ஃபிட்னஸ் பண்ண நினச்சிங்கன்னா அது உமன்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக அது ஆப்போசிட்டாக ஒர்க் ஆகும்.